இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்லே இன்னைக்கு திருநெல்வேலி தமிழும் கோயம்புத்தூர் தமிழையும் 2 பேரையும் உட்காந்து சின்சியராக வேறு கிராமத்துலேருந்து பேச விட்டிங்கன்னா 2 பேருக்கும் முழுசாக புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த டயலக்ட் 2மே ரொம்ப ஸ்ட்ராங். இன்னொரு 500 வருஷம் அவங்க தொடர்பில் இல்லைன்னா அவங்க தனித்தனி லாங்குவேஜாக கூட மாறிடலாம். திருநெல்வேலி தமிழ் ஒரு மொழியாகவும் கோயம்புத்தூர் தமிழ் ஒரு மொழியாகவும் கூட மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2 பேரும் வேற பொதுவான தமிழோட தொடர்பில் இல்லை, அவங்க தனித்தனியாகவே இருக்காங்கன்னா. அப்படி உருவாச்சுன்னா அவங்கள தமிழ் மொழியிலேருந்து உருவானவங்க நம்ம சொல்லுவோம்னா ஒரு பிரச்சனை வந்து, ஏன்னா அவங்களுக்கு ஐடென்டி கிரைசிஸ். என் லாங்குவேஜ் தனியாக தானே உருவாச்சும்பா. அதுக்கு முன்னாடி எல்லாரும் தமிழ் பேசிட்டு இருந்தோம். இப்போ நீ ஒரு மொழி பேசுகிறேன், நான் ஒரு மொழி பேசுகிறேன், திருநெல்வேலி ஒரு மொழி பேசுகிறேன், கோயம்புத்தூர் ஒரு மொழி பேசுகிறேன். ஆனால் அதுக்காக நான் தமிழ்லேருந்து வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா யாருக்குமே அவங்க மொழியில் அதிகமான புராதானம், ரொம்ப பழையது நாங்கள் தான், ரொம்ப ஓல்டு நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டும். அவங்கவுங்க மொழிக்கு அது ஒரு ப்ரைடு. எப்படி அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ நல்லவங்களோ, அந்தந்த அம்மா அப்பாக்கள் அவங்க குழந்தைகள் எவ்வளோ நல்லவோ, அதுமாதிரி அவங்கவுங்க மொழி அழகுலையும் சரி, அதோட டாமினன்ஸ்லையும் சரி, அதனுடைய உணர்ச்சிகள்லையும் சரி, அதனுடைய ஆன்செஸ்ட்ரல் எவ்வளோ காலமாக அது ஒழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுலையும் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் ஒத்துக்கிட்டு ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தமிழுடைய ஆன்டிக்விட்டி. அதாவது சமஸ்கிருதமும் தமிழும் இந்தியாவிலே மிக மிக பழமையான மொழிகள். உலகத்திலே ஒரு பழமையான மொழிகளில் நம்மளோட பழமையான மொழிகள் எபிரே அந்த மாதிரி மொழிகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் அழிஞ்சிருச்சு.